பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட வேண்டும் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் அதை தொடர்ந்து கர்த்தர் மேல் தன்னுடைய பாரத்தை வைத்த அன்னாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிள்ளை இல்லாத அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? கவனியுங்கள், தன்னுடைய மிகுதியான பாரங்களை தேவ சந்நிதியிலே தேவனிடத்திலே ஊற்றி ஜெபித்த பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அன்பரே, நாமும் அந்நாளை போல தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை ஊற்றி விடுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பரே, தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்மை நிரப்புவதை நாம் உணர முடியும். அந்த தேவ சமாதானம் நம்மை காத்து கொள்ளவும் முடியும். அந்நாளுக்கு சாமுவேலை தந்து அவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தந்தவர் நம்முடைய ஜெபங்களுக்கும் நிச்சயமாய் பதில் தருவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயங்களை இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறதற்கு, நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுகிறதற்கு நாம் ஆயத்தமா? ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய இருதயத்தை உம்மிடத்திலே நாங்கள் ஊற்றிவிட வேண்டும். கர்த்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைத்துவிட வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை நிரப்பும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த நாளிலே அந்நாளை போல எங்களுடைய இருதயங்களை உம்மிடத்திலே ஊற்றி விடுகிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எல்லாவற்றையும் குறித்து உமக்கு தெரியப்படுத்த எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஊற்றிவிடும் பொழுது நீர் எங்களுக்கு பதில் தருவீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்நாளுக்கு பதில் தந்தவர் நிச்சயமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.